அனுப்பிச்சிட்டான். வணக்கம்பா. அனுப்பிச்சிட்டான். சொல்லு. அப்படியா? சரி, வேலையெல்லாம் ஒழுங்காக செய்வியா நீ? செய்ய முதலாளி. அப்படியா? இங்கே வந்து காலையிலேருந்து நைட்டு வரையிலும் வேலை செய்யணும். மொத்த பாத்திரம் இதெல்லாம் தொலைக்கி எல்லாத்தையும் வைக்கணும். சரிதானா? ஆமாம், சம்பளம் எவ்வளோ எதிர்பார்க்குறேன்? நான் என்னை பொறுத்தவரையிலும் ஒரு 3000 ரூபாய் கொடுப்பேன். அது 3000 ரூபாய் கொடுப்பேன்பா. 3000 ரூபாய்க்கு யார் முதலாளி வேலை செய்வாங்க? ஏப்பா, நீ என்கிட்ட வேலை செய்கிறவங்களா 3000க்கு தான் வேலை செய்கிறான். 3000 கட்டுப்படி ஆகுது. ஆட, நீ புரியாத மனுஷனுங்கிற. ஒன்றும் இல்லைப்பா, நம்மக்கிட்ட வேலை செய்கிற மொத்த பேருக்கு 3000 தான் தரேன். ஆனால் அவனுக்கு வீட்டுக்கு வாங்கிட்டு போகிற டிப்ஸை பாரு. எவ்வளோ டிப்ஸ் வாங்கிட்டு போகிறான்னு தெரியுமா மாசமானா? யார் கொடுக்குறது முதல்ல? வந்து சாப்பிட்றவங்க கொடுத்துட்டு போகிறான்ல. சாப்பிட்றவங்க. சரி முதல்ல, அந்த டிப்ஸ் எப்படி கொடுக்குறான்னு தெரியுமா? டிப்ஸ் என்ன, வந்து சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டு போகிறான். சாப்பிட்றதுக்கு கொடுக்குறான்னு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் சாப்பிட்றவன் ஒரு அப்பளம் வச்சா டிப்ஸ் கொடுக்க மாட்டான். ஆமா, அது என்ன உண்மைதான் கேக்குறான். அப்பளம் சாப்பிட்டு முடிச்சுன்னா உருண்டை எடுத்துன்னு வாங்குவான். ஆமா, நானே அப்படிதான் சாப்பிட்டேன். அப்படி எடுத்துன்னு கொடுக்குறோமா? ஆமா. அதே போல பொரியல் கேக்குறானா? ஆமா, பொரியல் சாப்பிட்றவங்க கேட்காம போயிடுவான். லாஸ்ட்ல என்ன பண்றா தெரியுமா? கொசுருக்கு சாப்பாடு கொஞ்சம் கேக்குறான். நம்ம ஹோட்டல்ல அளவு சாப்பாடு. ஆமா. அவன் லாஸ்டா கொசுரு கொஞ்சம் கேக்குறான். உண்மைதான். அது கொடுத்தாக்கா அப்புறம் தான் அவன் டிப்ஸ் கொடுப்பான். டிப்ஸ் கொடுக்குறான்ல. டிப்ஸ் கொடுக்குறான். அதுக்கான செலவு என்ன ஆகுது? ஒரு அப்பளத்துக்கு 2 அப்பளம். ஆமா. கொஞ்சம் பொரியலுக்கு ரொம்ப பொரியல். ஆமா. அப்புறம் சாப்பாடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. ஆமால. இதெல்லாம் சேர்த்தா உன்னுடைய செலவுல எவ்வளோ அதிகமாகுது? டிப்ஸ் எங்களுக்கு 10 ரூபாய் தான் வருது. அதனால நஷ்டப்படுறது யாரு? நாங்கதான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதே சம்பளம் எங்களுக்கு ஏற்றி கொடுத்தா நாங்க வந்து அதிகமா வைக்க மாட்டோம். ஹலோ, வந்துட்டு சார். வந்துட்டான். நல்ல சீன் போச்சு. இல்லை, நான் கட் பண்ணிட்டேன். என்ன சார்? ஐயோ.